அன்பிற்கினிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மாவின் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சனிப்பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். சனிப்பயிற்சி பலன்கள் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சனிப்பயிற்சி இந்த தடவை மாசி மாதம் 22ஆம் தேதி அன்று, ஆங்கிலப்படி மார்ச் மாதம் 6ஆம் தேதி அன்று வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பூரட்டாதி 3வது பாதத்திலிருந்து பூரட்டாதி 4வது பாதமாக கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை 12 ராசிக்கும் தரப்போகிறது அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். குருவை பொறுத்தவரை அவர் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருப்பார். ஏதாவது ஒரு வகையில் கெடுபலன்களை தந்தோ அல்லது நல்ல பலன்களை தந்தோ ஜாதகருக்கு ஒரு பாடத்தை புகட்டுவார். 12 ராசிக்குமே பாடத்தை சொன்னாலும் குறிப்பிட்ட ஒரு 6 ராசிக்கு மாத்திரம் சனி பகவான் இந்த தடவை ஒரு ஸ்பெஷல் கோச்சிங் கிளாஸ் வச்சுருக்கார். எந்த 6 ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 சனி பிடித்துள்ள கும்பம், மீனம், மேஷம் ஆகிய 3 ராசிகளும், அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லப்படுகின்ற 4வது வீட்டில் சனி இருக்கின்ற தனுசு ராசி அன்பர்களுக்கும், கண்டக சனி என்று சொல்லப்படுகின்ற 7வது வீட்டில் சனி இருக்கின்ற கன்னி ராசி அன்பர்களுக்கும், அஷ்டம சனி என்று சொல்லப்படுகின்ற 8வது வீட்டில் சனி இருக்கின்ற சிம்ம ராசி அன்பர்களுக்கும் அந்த ஸ்பெஷல் கிளாஸ். வாழ்க்கை பாடம் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெவி சிலபஸாக இருக்கும். பொதுவாக நம்ம ஒரு வகுப்பில் சில நல்ல மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் பிரத்யேகமாக அதிகப்படியான பாடங்களை சொல்லிக் கொடுப்பது வழக்கம். இது பள்ளிக்கூடங்களில் இருக்கிற வழக்கம். அதே மாதிரி தான் சனி பகவான் இந்த 6 ராசிக்காரர்களுக்கும் ஒரு சோதனை, ஒரு புதிய பாடத்தை எடுக்கப் போகிறார். அந்த 6 ராசிக்காரர்களும் கொஞ்சம் இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் மகர ராசிக்கு ஒரு ரிலீஃப், அந்த ஸ்பெஷல் கிளாஸ் அவங்க தாண்டி வந்துட்டாங்க. மகர ராசிக்கு 7 சனியிலிருந்து விடுதலை. அதே மாதிரி கடகராசிக்கு அஷ்டம சனியிலேருந்து விடுதலை. சிம்ம ராசிக்கு இப்போதான் அஷ்டம சனி பிடிச்சிருக்கு. ஆகவே இந்த சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, பொதுவாகவே சனி பகவான் சரராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் அதிகமான கெடுபலன்களை தருவார். அதுக்கு அடுத்ததாக ஸ்திர ராசி அன்பர்கள், அதுக்கப்புறம்தான் உபய ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் குறைவான கெடுபலன்களை தருவார், அல்லது அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியான பாடத்திட்டத்தை வச்சிருப்பார். இப்போ மேஷ ராசிக்கு அது சரராசி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அந்த 7 சனி அவங்களுக்கு கெடுபலனை அதிகமாக தரும். அதே நேரத்தில் கும்ப ராசி அப்படிங்கிறது ஸ்திர லக்னமாக இருக்கிறதுனால கொஞ்சம் மீடியமான கெடுபலன்கள். மீன ராசிக்கு பொதுவாகவே 7 சனியாக இருந்தாலுமே அது உபய ராசியாக இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஆகவே இந்த சனி பயிற்சி பலன்கள் எந்த மாதிரியான பாடத்திட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் நல்லது கெட்டதை போதிக்க போகிறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த சனி தோஷம் உள்ள ஜாதகம், அந்த 6 ராசி சொன்னேன்ல, அந்த 6 ராசிக்காரர்கள் ஒரு சின்ன பரிகாரம் பண்ணால் நல்லது. தோஷ பரிகாரம், சனி தோஷ பரிகாரம். பொதுவாக அந்த சனி பகவானுக்கு ரெக்கமெண்டேஷன்லாம் பிடிக்காது.
பொதுவாக சனி பகவானை எடுத்துட்டிங்கன்னா அவருக்கு இந்த சிபாரிசு ரெக்கமெண்டேஷன் இதெல்லாம் பிடிக்காது. அதனால் நீங்கள் தோஷ பரிகாரத்துக்கு சனி பகவானை விட சிவபெருமானின் விநாயகர், அனுமன் போன்ற கடவுள்களை வணங்கி வழிபட்டு வந்தால் ஓரளவுக்கு சனி பயிற்சி அல்லது சனியினால் ஏற்படுகின்ற தோஷங்கள் விலகும். பொதுவாக பிரதோஷத்தன்று சிவபெருமானை வழிபட்டு வந்தால் சனியினால் ஏற்படுகின்ற தோஷங்கள் வெகுவாக குறையும். ஏன்னா பிரதோஷத்தன்னைக்கு சனி பகவானும் அங்கே சிவபெருமானை வணங்க வருவார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் பிரதோஷ வழிபாடு பொதுவாக எல்லா கிரகங்களின் தோஷங்களையும் நிவர்த்தி செய்யும். அந்த வகையில் சனி பகவானுடைய தோஷத்தையும் நிவர்த்தி செய்யும். அதே மாதிரி சனி பகவானுக்கு கருப்பு துணியில் எள்ளை கட்டி, கருப்பு எள்ளாக இருந்தால் நல்லது, நல்லெண்ணெயில் ஒரு மண் விளக்கில் பஞ்சுத்திரி போட்டு அதை ஏற்றி வரலாம். அதே நேரத்தில் தான தர்மங்கள் செய்வதனால் சனியை கொஞ்சம் நம்ம சமாளிச்சிடலாம். சனியோட பார்வையில் நம்ம நல்ல பெயர் எடுக்கலாம். அதனால் ஏழைகளுக்கு தானம் செய்யலாம், தான தர்மங்கள் செய்கிறது, அதுவும் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு தானம் செய்கிறது அப்படிங்கிறது சனிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதன் மூலமாக சனியை நம்ம கவர முடியும், நம்முடைய தோஷங்களை நிவர்த்தி செய்ய முடியும். பொதுவாக இந்த 6 ராசிகள் சொன்னேன்ல, அந்த 6 ராசிக்காரர்கள் பிரதோஷத்தன்னைக்கு ராத்திரி ஏதாவது கருப்பு உடை அணிந்து படுத்து காலையில் அந்த கருப்பு உடையை யாராவது ஒரு எளிமையானவர்களுக்கு, வயோதிகர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு தானமாக கொடுத்தால் மிக சிறந்த நிவாரணமாகும். அதே மாதிரி பச்சரிசி அதில் கொஞ்சம் கருப்பு எள்ளை போட்டு ஒரு பொங்கல் செய்து அதில் தயிரை விட்டு பிசைஞ்சு அதை காக்காய்க்கு போட்டால் சனி தோஷம் விலகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அல்லது சனியினால் ஏற்படுகின்ற தோஷத்தோட வேல்யூ குறையும். ஆகவே சனி யாருக்கெல்லாம் இந்த 6 ராசிக்காரர்கள் தோஷ நிவர்த்தி அல்லது ஏதாவது எளியவர்களுக்கு தானம் செய்வதன் மூலமாக தங்களுடைய தோஷங்களை குறைத்து கொள்ளலாம். சரி, வாங்க ஒவ்வொரு ராசியாக எப்படிப்பட்ட பலன்களை அவங்க பெறப்போகிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம். அன்பிற்கினிய மீன ராசி அன்பர்களே, மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற சனி பயிற்சி மீன ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது, அது நலமாக இருக்குமா அல்லது ஏதாவது பாதகமாக இருக்குமா அப்படின்னு பார்க்கலாம். சனியானவர் கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார். பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மீன ராசி அப்படிங்கிறது சனிக்கு நட்பான வீடு தான். இன்னும் சொல்லப்போனால் ராசி அதிபதி குரு பகவான் உச்ச பலனை அடையப் போகிறார். மே மாதத்துக்கு அப்புறம் மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு குரு பகவான் வரும்போது உச்சமாக சஞ்சாரம் செய்ய போகிறார். அப்போ சனி பகவான் இருக்கிற ராசிக்கு அதிபதி குரு உச்சமாக இருப்பது மீனராசி அன்பர்களுக்கு ஒரு விதத்தில் பண கஷ்டம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் சனி பகவான் ஜென்ம ராசியிலேயே இருக்கிறது ஒரு விதத்தில் உடல் நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தரும். கொஞ்சம் அவங்க உடல் சார்ந்த விஷயங்கள், தேவையில்லாத அலைச்சல், அதெல்லாம் தவிர்க்கணும். அதே மாதிரி தன்னால் என்ன முடியுமோ அது மாத்திரமே பண்ணணும். தேவையில்லாமல் அதிகப்படியாக தங்களுடைய உடலை வருத்தி கொண்டு செயல்படுறது அப்படிங்கிறது மீனராசிக்கு இந்த காலகட்டத்தில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஆகவே உடல் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா ஜென்ம ராசியில்
சனி பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். கண்டிப்பாக அவர் உடலை பாதிப்பார், ஆரோக்கிய குறைபாடுகளை ஏற்படுத்துவார். எப்பவும் இல்லாமல் இப்போல்லாம் கொஞ்சம் சீக்கிரமே நமக்கு டயர்ட் ஆகிடுதோ அப்படின்னு நினைக்க வைப்பார். அதே மாதிரி சனியினால் ஏற்படுகின்ற ஓரளவு பாதிப்பு குருவோட பார்வையால் குறைஞ்சிரும். குரு பார்க்க தோஷங்கள் அனைத்தும் விலகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்கின்ற சனி பகவான் மன அளவில் கொஞ்சம் குழப்பங்களை ஏற்படுத்துவார். பொருளாதார ரீதியாக கொஞ்சம் மந்த நிலையை நடத்தி செல்வார். இன்னும் சொல்லப்போனால் மகிழ்ச்சியை தேடுகின்ற ஒரு நிலைமை தான் இருக்கும். பொதுவாகவே மீன ராசிக்காரர்கள் எப்போவுமே கொஞ்சம் டல்லாக தான் இருப்பாங்க. காரணம் என்னென்னா, அவங்க தங்களுடைய கஷ்டங்களை யார்கிட்டையும் பகிர்ந்துக்க மாட்டாங்க, ரகசியமாக இருப்பான். தன்னோட கஷ்டம் தனக்கு வர்ற கஷ்டத்தை தானே சமாளிப்போம் அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு உண்டு. வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கூட ஷேர் பண்ண மாட்டாங்க. நம்ம ஆஃபீஸ் விஷயம் ஆஃபீஸில், வீட்டு விஷயம் வீட்டில் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவங்க இருக்கிறதுனால கஷ்டங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் அவங்க முகத்தில் எப்போவுமே மகிழ்ச்சி கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஏதோ ஒரு யோசனையில் இருக்கிற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி நகைச்சுவையாக பேசும்போது நகைச்சுவையாக பேசுவாங்க. பட் அந்த தன்னோட கஷ்டம் என்பது ஒரு ஓரமாக, மனசில் ஒரு ஓரமாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரூம் போட்டு கொடுத்துருப்பான். மனசில் ஒரு ரூமில் கஷ்டம், ஒரு ரூமில் தன்னோட பிரச்சனை, ஒரு ரூமில் நகைச்சுவை, ஒரு ரூமில் உறவு, எல்லாத்தையும் அப்படி தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. அப்போது அந்த தன்னோட கஷ்டங்களை தன்னை மனசுக்குள்ளேயே அடக்கி வைக்கிறதுனால ஒரு விதமான வாட்டமான தோற்றத்தோடவே எப்போவுமே இருப்பாங்க. அல்லது எப்போவுமே ஒரு பிரச்சனையோடையே அலைஞ்சிட்ருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அது மாத்திரம் இல்லை, சனி பகவான் 11, 12 வீட்டுக்கு அதிபதி. 11ங்கிறது லாபஸ்தானம், 12ங்கிறது விரயஸ்தானம். ரெண்டுமே பண சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இன்னும் சொல்லப்போனால் 11ங்கிறது ஜாதகருடைய குறிக்கோள், எண்ணங்கள், லட்சியம் போன்ற விஷயங்களை சொல்லக்கூடியது. 12 அப்படிங்கிறது விரயஸ்தானம் மட்டுமல்ல, அயன சயன சுகஸ்தானம், தூக்கம் பற்றி சொல்லுகின்ற இடம், இப்படி நிறைய விஷயங்கள், வெளிநாடு பற்றி சொல்லுகின்ற இடம் எல்லாத்தையும் இருக்கிறதுனால இந்த காரகத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சனி பகவான் மீன ராசியில் ஆக்ட் பண்ணுவார். அதே மாதிரி 12வது வீட்டை சனி பகவான் பார்க்கறதுனால, அல்லது 12வது வீட்டுக்கு சனி பகவான் அதிபதியான காரணத்தினால் கண்டிப்பாக வெளிநாட்டு பயணம் அல்லது ஏதாவது ஒரு பயணம் சுற்றிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். யாரோ ஒரு வேலை கொடுப்பாங்க, அந்த வேலை சம்பந்தமாக பயணங்களை மேற்கொண்டு கொண்டிருப்பார்கள். சனியோட பார்வை எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 7, 10 ஆகிய இடங்களில் வருது. 3ங்கிறது முயற்சி ஸ்தானம், தைரியம், வீரியம், போட்டி போன்ற இடங்களை சொல்லக்கூடியது. அதே மாதிரி கம்யூனிகேஷன், ஷேர் மார்க்கெட்டு, இளைய சகோதரரை பற்றி சொல்லுகின்ற அல்லது முகம் பற்றி சொல்லுகின்ற ஒரு இடம். அதே மாதிரி 7வது வீடு அப்படிங்கிறது களத்திர ஸ்தானம், கணவன், மனைவி, நண்பர்கள், கூட்டாளிகள், நட்புறவு பற்றி சொல்லுகின்ற ஒரு இடம். அதே மாதிரி காமம் பற்றி சொல்லுகின்ற இடம், சமூகம் பற்றி சொல்லுகின்ற இடம். ஆகவே ஜாதகருக்கு இந்த காலகட்டத்தில் காதல் அனுபவங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது திருமணத்தில் முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது கண்டிப்பாக. 10வது வீடு அப்படிங்கிறது ஜாதகருடைய வேலை பற்றி சொல்லுகின்ற ஒரு இடம். வேலையில் கொஞ்சம் தேவையில்லாத குழப்பங்கள், சலனங்கள், அழுத்தங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். ஒரே ஒரு அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா, மீன ராசியில் ஜென்ம ராசியில் சனி இருந்தாலும் மீன ராசிங்கிறது உபய ராசி. சனி தன்னுடைய 7.5 வருஷ அந்த சனி 7 சனி என்பது சரராசிக்கு உச்சமான கெடுபலன்களையும், ஸ்திர ராசிக்கு கொஞ்சம் ஆவரேஜான கெடுபலன்களையும், உபய ராசிக்கு கொஞ்சம் குறைவாகவும் தரக்கூடியவர்.
அந்த வகையில் மீன ராசி அப்படிங்கிறது உபய ராசியாக இருக்கிறதுனால கெடுபலன்கள் குறையும். அது மாத்திரம் இல்லை, சனி பகவான் 11-12க்கு அதிபதியாகிறார், குருவோட பார்வை பெறுகிறார், நட்பு வீட்டில் உட்காந்துருக்கார். நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறதுனால மீனராசிக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். அந்த பிரச்சனைகள் அவர்களால் தாங்க முடியாத அளவுக்கு இருக்காது. பிரச்சனைகளை அவர்கள் சமாளிக்கின்ற முறையில் தான் இருக்கும். என்ன, ஒரு நிம்மதியாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். நிம்மதியை தேடி மகிழ்ச்சியை தேடி அலைகின்ற ஒரு காலகட்டம் தான் கண்டிப்பாக. அதுவும் குறிப்பாக வேலை பார்க்கிறவர்களுக்கு, தொழில் வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எங்கெங்கேருந்தோ வரும். நம்ம வியாபாரம் செய்கின்ற இடத்துல வாசலில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டு, சம்மந்தமே இல்லாமல், நமக்கும் கடைக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு பிரச்சனை ஏற்பட்டு, அந்த பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். முடிவில் சுபமாக முடிஞ்சாலும் அந்த இடைப்பட்ட காலத்தில் ஏற்படுகின்ற அந்த அழுத்தம் கண்டிப்பாக அவர்களால் கொஞ்சம் தாங்க முடியாததாகத்தான் இருக்கும். ஏன்னா ஜென்ம சனி வேலை பண்ணத்தானே செய்யும். கண்டிப்பாக 7 சனியில் ஜென்ம சனி அப்படிங்கிறது சிரமங்களை கொடுக்கின்ற ஒரு வஷம். நமக்கு சில பாடங்களை சனி பகவான் எடுக்கப் போகிறார். அந்த பாடம் சம்பந்தமான நம்ம அடுத்த 2.5 வருஷம் நம்ம ப்ராக்டிக்கல் எழுதுகிற ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த 5 வருஷம் நமக்கு சனி பகவான் சொல்லிக் கொடுக்குற விஷயங்களை தான் கடைசி 2.5 வருஷம் நம்ம இறக்கி வைக்க போகிறோம். அப்போ சனி பகவான் கண்டிப்பாக பாடம் சொல்லிக் கொடுக்கின்ற போது அதில் சில கஷ்டங்களும் பாதகங்களும் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். குறிப்பாக உடல் ரீதியான பிரச்சனைகள், தேவையில்லாத உடலை வருத்தி கொள்ளுகின்ற அலைச்சல், மனசு ரீதியான பிரச்சனைகள், இதெல்லாம் சனி பகவான் தரக்கூடும். அதுவும் குறிப்பாக முகம் சார்ந்த இடங்களில் ஏதாவது அடிபடுறதுக்கு, தலையில் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தலை சம்பந்தமான பிரச்சனைகள், கண் காது மூக்கு போன்ற இடங்களில் ஏதாவது சின்ன சின்ன சிகிச்சை தேவைப்படுகின்ற ஒரு காலகட்டமாக இது இருக்கும். மற்றபடி மீனராசி அன்பர்கள் பொதுவாக தங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை வெளியில் பகிர்ந்து கொண்டால் அது கஷ்டங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தங்களை அடிப்படையில் கொஞ்சம் மாற்றிட்டாங்கன்னா மீனராசிக்கு சனி பயிற்சியால் ஏற்படுகின்ற பாதகங்கள் வெகுவாக குறையும். மற்றபடி இது சுமாரான காலகட்டமாக தான் மீனராசிக்கு இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.